الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக ஜும்மாவுரை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையேற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நீங்கள் தவிர்த்திருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், ஒருவர் உங்களுக்கு சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் கூறுவதோ, அருகில் ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து பேசாதே என்று சொல்வதோ, அல்லது செய்கையின் மூலமாக செய்கை காட்டுவதோ, இவைகள் அனைத்தும் ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு நபிகளாரின் நற்குணம். அன்பானவர்களே, முதலில் நாம் அல்லாஹை புகழ வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இஸ்லாம் என்ற அருட்கொடையை வழங்கி அழகிய குணங்களை மேற்கொள்ளுமாறும் நம்மை தூண்டியிருக்கின்றான். அதற்காக நமக்கு மகத்தான நற்குறியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்பதற்காக அல்லாஹை நாம் புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நபிகளாரின் நற்குணம், நபிகளாருடைய நற்குணத்தை நாம் சொல்வதை விட அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்முறையாம் திருமுறையில் தெளிவாக என்ன பண்ணிட்டான், அவன் சர்டிஃபிகேட் அல்லாஹ்வை கொடுத்துட்டான். என்ன சொல்றான்னு கேட்டோம், அல்லாஹ் தஆலா வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், அவர் நபி மிக உயர்ந்த நற்குணம் உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, நபி அவர் மிக உயர்ந்த நற்குணம் உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம சர்டிஃபிகேட் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான் நபிகளாருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வ இன்னக இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறாங்க. நற்குணங்களை
முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, நற்குணம் என்பது ஒவ்வொரு மனிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மகத்தான ஒரு பண்பு. நற்குணம் உடையவரை பார்த்தால் அன்பும் பிரியமும் ஏற்படும். அதே சமயத்திலே ஒருவர் தீய குணத்தோடு நடந்து கொள்கிறார் என்றோம்னா அவரை பார்த்து வெறுப்பு ஏற்படும். அப்ப நற்குணம் உடைய மக்களை பார்க்கும் பொழுது ஒருவித அன்பு ஏற்படைய காரணம் அவரிடத்தில் மிக நல்ல உயர்ந்த குணம் இருக்கிறது, நல்ல அன்பாக நடந்து கொள்கிறார் இவர் என்று சொல்லி அவர்கிட்ட பாசமும் பிரியமும் ஏற்படும். இப்ப நற்குணம் என்பது பிரியத்தையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடியது. தீய குணம் என்பது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. அப்போ ஒருவரிடத்தில் இருக்க வேண்டிய குணம் என்னவென்றால் நல்ல குணமுடையவராக அவர் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். மூமின்களே, நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். நீங்கள் துன்பத்துக்குள்ளாகும் பொழுது அது அவருக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. என்ன சொல்றாங்க அல்லாஹ் தஆலா? முஸ்லிம்களாகிய நம்மவர்களுக்கு ஏதாவது துன்பங்களோ சிரமங்களோ கஷ்டங்களோ ஏற்படக்கூடிய நேரத்திலே அந்த நபி மிகவும் துன்பத்துக்குள்ளாகிறார். நம்மீது இரக்கம் கொள்கின்றார், நம்மீது அவர் இரக்கம் கொள்கின்றார்கள். அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கிறது. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவர்கள் சங்கடப்படுகிறார்கள் என்றால் அது அந்த நபிக்கு மிக வருத்தத்தை கொடுக்கிறது. அன்றியும் உங்களுடைய நன்மையிலேயே அவர் பெரிதும் விரும்புகிறார், உங்களுடைய நன்மைகளை அவர் பெரிதும் விரும்புகின்றார். இன்னும் மூமின்கள் மீது மிக்க கிருபையும் கருணையும் உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த வசனத்தை தான் அந்த மௌலிது ஓதும் போது என்ன பண்ணுவாங்க, கடந்த மாசத்துல அந்த ஆரம்பத்துல இருந்து ஒரு 12 தினம் என்ன பண்ணுவாங்க, மௌலிது ஓதக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து இந்த வசனத்தை தான் ஓதுவாங்க. இந்த வசனம் ஏதோ அவர்களுக்கு அந்த மௌலிது ஓதுவதற்கு ஏதோ சான்றாக அமைந்த வசனமா இது இல்லை. இந்த மௌலிது ஓதுவதற்கு இந்த வசனம் சான்றாக அமைகிறதா என்றால் இல்லை. நீங்க சிரமத்துக்கு உள்ளாறது அந்த நபிக்கு வருத்தத்தை கொடுக்குது. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்க ஏதாவது துன்பத்துக்குள்ளாத நிலைமை ஏற்பட்டோம்னா அந்த வசனம் என்னதான் நபிக்கு அது சிரமத்தை கொடுக்குது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி ஏதோ மௌலிது ஓதுவதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை முதல்ல 2 வருஷம் ஓதுவாங்க. லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் வ இன் தவல்லவ் குல் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த வசனத்தை முதல்ல ஓதி என்ன பண்ணுவாங்க, யா நபி ஸலாம் அலைக்கும் ஓதுவாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மகள் சகோதரர்களே, அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, மூமின்களே, இந்த நபி இருக்கிறார் பாருங்க, உங்ககிட்ட இருந்தே வந்திருக்கிறார், உங்களிடத்திலிருந்தே ஒரு நபி உங்களுக்கு வந்திருக்கிறார். அந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால் மிக நற்குணமுடையவராக இருக்கிறார், மிக நல்ல குணமுடையவராக அவர் இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது துன்பங்களோ சிரமங்களோ கஷ்டங்களோ ஏற்பட்டால் என்ன பண்றார், அவர் மிக வருத்தம் அடைகிறார். அவர் அந்த நபிக்கு உங்களிடத்தில் ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அவருக்கு வருத்தத்தை கொடுக்கிறது, அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் நன்மையாக இருப்பதே அவர் விரும்புகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நற்குணம் என்பது ஒவ்வொரு மனிதத்தில் இருக்க வேண்டிய நல்ல ஒரு குணம், நல்ல பண்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கூட, நபி இல்லை, சாதாரண மனிதராக இருக்கிறார்கள். அப்ப நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கூட அந்த அவரிடத்தில் இருந்த அந்த குணம் இருக்கு பாருங்க, அது நற்குணமாகவே இருந்தது. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் மிகவும் மோசமான ஒரு நிலையில தான் வாழ்ந்தாங்க. ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமை காலத்து மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட நபிகளை பொறுத்தவரை, முகம்மதை பொறுத்தவரை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க? அவங்க மக்களோடு நேசம் பாராட்டக்கூடியவராக, மக்களுக்கு உதவக்கூடியவராக, மக்களுடைய சிரமங்களை தான் மேற்கொள்ளக்கூடியவராகத்தான் என்ன பண்ண வாழ்ந்தார்கள். அதனால தான் மக்கள் அவர்களுக்கு கொடுத்த பட்டம் அல் அமீன், அஸ்-சாதிக், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் உண்மையாளர் பட்டத்தை எதுக்காக கொடுத்தாங்க? அவருக்கு நல்ல குணங்கள். அந்த மக்கள், மற்ற மக்கள் மது அருந்துவார்கள், மற்ற மக்கள் தவறான காரியங்களில் ஈடுபடுவார்கள், ஆனால் இவர்கள் அவர்களை பார்ப்பார்கள். இருந்தாலும் கூட எந்த விதமான தீய குணங்களும் கெட்ட குணங்களும் இவரிடத்தில் ஏற்படாது. இவர் உண்மை பேசக்கூடியவராக இருந்தார், மக்களுக்கு நன்மை புரியக்கூடியவராக இருந்தார். இதன் காரணமாக அந்த மக்கள் கொடுத்த பட்டம் என்னவென்றால் அல் அமீன்,
இவர் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக், இவர் உண்மையாளர் என்ற பட்டத்தை அந்த மக்களுக்கு அந்த நபிக்கு கொடுத்தார்கள், முகமதுக்கு கொடுத்தார்கள். நபியாக அப்புறம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால் கூட நல்ல மனிதராக, நல்ல குணமுடைய மனிதராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார் என்பதைத்தான் நமக்கு சான்றுகள் சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள், நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் சொல்றாங்க. நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம மக்களிடத்தை பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் என்ற பெயரிடக்கூடிய மக்கள், அவருடைய பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு நல்ல மனிதர் பார்த்தால் முகம் சுளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அந்த மக்கள் பேசக்கூடிய பேச்சை பார்த்தாலும் சரி, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தாலும் கவனிச்சாலும் சரி, முகம் சுளிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அவரிடத்துல அப்படிப்பட்ட நல்ல குணங்களை காண முடியல, நல்ல குணங்களை பார்க்க முடியல, நல்ல பேச்சுக்கள் இல்லை, எப்பொழுதும் யாரையும் குறை சொல்வது, புறம் பேசுவது, இப்படிப்பட்ட குணங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அதிகமாக நம்மால் பார்க்க முடியுது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களே, அப்ப அந்த மாதிரியான நிலைமை என்ன பண்ணக்கூடாது, நம்மிடத்துல வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அவர் உண்மையாகவே மிக நற்குணமுடையவராக, உயர்ந்த குணமுடையவராக அவர் இருக்கிறார். அவர் இங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. லக்கது ஜாஅக்கும் ரசூலும் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ஸக்கரல்லாஹு கஸீரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உங்களுக்கு நான் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றேனே, அந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த தூதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ, ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாறி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய படிப்பினை இருக்குது, அழகிய முன்மாதிரி இருக்குது. அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட குணமுடையவராக அவர் திகழ்ந்தார்கள் இந்த மக்களிடத்திலே என்று சொல்லி எல்லா விதமான சான்று நமக்கு கிடைக்கின்றது. அப்போ ஒரு மூமினாகப்பட்டவன் அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல முன்மாதிரி இருக்குது. மனைவியிடத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க குழந்தைகளிடத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, சக மக்களிடத்திலே மனிதரிடத்தில் எப்படி வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்பொழுதும் யாரையும் எதற்காகவும் சபித்ததில்லை என்று நமக்கு சான்று பகர்கின்றது. ஹதீஸில் தெள்ள தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் கூட அதற்காக ஏசக்கூடிய, திட்டக்கூடிய, பேசக்கூடிய மக்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை மக்கள் ஏதாவது ஒருவருக்கு ஒரு சிறு தீங்கு ஏதாவது விளைவித்து விட்டால் என்ன பண்றாங்க, வாயாலும் கரத்தால் என்ன பண்றாங்க, அவர்கள் தீங்கு இழைக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்க முஸ்லிம்களா, நீங்கள் மூமின்களா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் இந்த நபிக்கு கொடுத்தார்கள். இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபிக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மக்கள் எவ்வளவு விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் கூட எந்த விதமான ரியாக்ஷன் அவங்களுக்கு ஏற்பட இல்லை. நமக்கு சான்றுகள் பகர்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு காட்டரபி வராரு, கழுத்துல என்ன பண்ண, அவர் போட்டு இந்த துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல போட்டு முறுக்கி இழுத்து, யா முஹம்மது, எனக்கு பைத்துல் மால் எனக்கு ஏதாவது தர சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நம்மனா என்னங்க செய்வோம்? நம்மளால ஒரு வார்த்தை நம்மளால தாங்க முடியுதா? நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம இடத்துல பண்பு அந்த மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் செய்திகளை கேட்டாலும் பேசினாலும் கொண்டாலும் நம்ம அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாட்டின் ஜனாதிபதியா இருக்கிறாரு, அவர் கழுத்துல ஒரு துண்டை போட்டு இழுத்து இறுக்கி, முஹம்மதே எனக்கு பைத்துல் மால் எனக்கு தர சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அல்லாஹ் ஏதாவது திருப்பி அடிச்சாங்களா, திருப்பி பேசினாங்களா, என்ன பண்ணாங்க? புன்முறுவல் கூர்த்தவர்களாக, சிரித்த முகம் கொண்டவர்களாக அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பைத்துல் மால்ல இருந்து அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ள அனுப்பப்பட்டுள்ளீர்கள், நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ள அனுப்பப்பட்டுள்ளீர்கள், நீங்கள் கடினமானவராக நடந்து கொள்ள அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அவருடைய நற்குணங்கள் எவ்வளவு குணங்கள், சுப்ஹானல்லாஹ், நம்ம என்னத்தை விளக்குறது? அல்லாஹ்வே சொல்லி காமிச்சிட்டான். ஒரு முறை என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட அமர்ந்து பேசிக்கொண்ட பள்ளிவாசல்ல ஒரு காட்டரபி வராரு. பள்ளிவாசல் என்ன பண்றாரு, சிறிய கழிச்சிடுறாரு.
பள்ளிவாசலுக்குள்ள என்னப்பா சிறுநீர் கழிச்சிடறாரு. சஹாபாக்கெல்லாம் கோவப்பட்டு அதானே ஏற்படும். நம்ம அப்படித்தானே செய்வோம். பள்ளிவாசலுக்குள்ள என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். செய்யக்கூடாத ஒன்றை செய்தோம்னா நம்ம கோவம். அப்ப என்ன பண்றாங்க, சஹாபாக்கெல்லாம் கோவப்பட்டு அவரை அடிப்பருக்க எழுந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அமருங்க, ஒரு வாளி தண்ணி எடுத்ததில் ஊற்றி விடுங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட குணமுடைய பாருங்க. அவங்களுக்கும் கோவம் வரத்தானே செய்யணும். வந்துதா? இல்லை. எந்த குணமுடையவர்? நற்குணமுடையவர் தான். அந்த குணம், நற்குணம் இருக்கு பாருங்க, அந்த குணத்தின் காரணமாக சஹாபாக்கள் அமைதிப்படுத்தினாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரு வாளி தண்ணி எடுத்ததில் ஊற்றி விடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டு அனுப்பப்பட்டுள்ளீர்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நற்குணமுடையவராகத்தான் திகழ்ந்தார்கள். எப்பொழுது? நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலும் கூட, நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலும் கூட அவளுக்கு என்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவளை அமைதி காத்த மக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல குணமுடையவராகத்தான் இருந்திருக்கிறார்கள். தாயிபுக்கு போறாங்க, அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக மக்காவிலிருந்து தாயிபுக்கு போறாங்க. அங்கு சென்ற இடத்துல 3 சகோதரர்கள் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களை கேட்காம புறக்கணிச்சுட்டு சின்ன பிள்ளைங்க கையில கல்லையும் தடியையும் கொடுத்து அடிக்க சொல்றாங்க. யார? ரஹ்மத்துல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ், அகிலத்துக்கு அருட்கொடை அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்களாலும் கம்புகளாலும் அடிக்கிறார் சிறார்கள். அப்படியே ரத்தம் வழிந்து ஓடுது. காலில் ரத்தம் வழிந்து ஓடுகின்றது. ஒரு தோட்டத்து வாசல போய் உட்கார்றாங்க. அல்லாஹ் பார்க்கிறான், தன்னுடைய ஹபீபுக்கு ஏற்பட்ட நிலைமையை கண்டு மலக்கிட்ட சொல்லி போய் அவருக்கு செய்யுங்க, அவர் என்ன கட்டளையிட்டாரோ அதுக்கு செவிசாயுங்கன்னு அனுப்பி விடுறான். மலக்கு வராங்க, யார சொல்லலாம், சொல்லுங்க, இந்த 2 மலைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த மக்களை எல்லாம் அழித்து விடவா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அதுதான் மிக உயர்ந்த குணமுடையவர், மிக உயர்ந்த குணமுடையவர், நற்குணமுடையவர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம், இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள், இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களில் இருந்த யாராவது ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே எனக்கு பெருமை, நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம்னு சொல்றாங்கன்னா எப்பேற்பட்ட குணம் படுத்த வைக்கிறார் கண்ணியத்துக்குரியவர்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்பேற்பட்ட குணம் படைத்தவராக என்பதற்கு இந்த ஒரு சான்று நமக்கு போதும். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பானவர்களே, அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க, நற்குணமுடைய மக்களாக இருந்தார்கள். இஸ்லாத்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்கள் மத்தியில் சொல்லும் போது யாசிருடைய குடும்பத்துக்கு அந்த குறைசி குஃபார்கள் கொடுத்த அந்த தொல்லைகள் இருக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு எல்லாம் அந்த குறைசி குஃபார் அப்படிப்பட்ட தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள். முஸ்லிம்களால் ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு துன்பங்களோ சிரமங்களோ ஏற்பட்டோம்னா நம்ம என்ன செய்யறோம், யாராவது ஒருவரை நினைத்து கொண்டு மக்களை குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவர் பார்த்ததுனால தான் இப்படி நடந்தது, அவர் பேசுறதுனால தான் இப்படி நடந்தது, அவருடைய எண்ணத்தின் காரணமாக எனக்கு இப்படி நடந்தது என்று மக்களை குறைபட்டுக் கொள்ளக்கூடிய மக்களையும் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை குறைபட்டுக் கொள்ளக்கூடிய மக்களையும் பார்க்கிறோம். எனக்கு தான் இந்த சிரமம் வரணுமா, எனக்கு தான் இந்த கஷ்டம் வரணுமா, எனக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனை இறக்கிறான், எனக்கு தான் இந்த மாதிரியான சோதனை இறக்கிறான், எனக்கு தான் இந்த மாதிரியான துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய மக்களே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, ஆனா அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டான், வலநபலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன். உங்களுக்கு எல்லா விதத்திலும் துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும். உங்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் சிரமங்களும் வியாபாரங்களிலே தொழில்களிலே நஷ்டங்களும் மரணமும் ஏற்படத்தான் செய்யும். எந்த துன்பங்களும் சிரமங்களும் ஏற்பட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வை சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுமை காக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக்கார். சூரத்துல் பக்ரால இன்னும் சொல்கின்றான், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தை ஆசை வைத்த மக்கள், ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கைக்குரிய மக்கள், சொர்க்கத்தை ஆசை வைத்த மக்கள், சொர்க்கத்தை ஆசை வைத்த மக்கள் நீங்கள் இலகுவாக சுவனத்தை அடைந்து கொள்ளாமல் நீங்கள் எண்ணாதீர்கள். நீங்க சுவனம், நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் தான், நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறோம், நமக்கெல்லாம் சொர்க்க நிச்சயம், நம்ம சொர்க்கத்துக்குரிய மக்கள் தான், ஆசை இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்கு இருக்கணும்.
ஆனா இலகுவாக சொர்க்கத்தை அடைந்து விடலாமா என்றால் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த காலகட்டங்களிலே எதிரிகளால் பல துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்துல வந்து சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக யா ரசூலல்லாஹ், எதிரியுடைய தாக்குதல் எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் பொறுக்க முடியவில்லை, அவ்வளவு துன்பங்களையும் துயரங்களும் எங்களுக்கு தருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு சமுதாயம் வாழ்ந்தது, அந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக குழி தோண்டி உள்ளே நிறுத்தப்பட்டு இரும்பு ரம்பங்களால் தலைகீழாக அப்படி அறுக்கப்பட்டார்கள், இரும்பு சீப்புகளால் மேலிலே சீவி செதுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. எப்ப கேட்டாங்க? சுப்ஹானல்லாஹ். யாசிருடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகளும் துன்பங்களும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அவங்க கடந்து போவாங்க. அவங்களுக்கு அப்படிப்பட்ட துன்பங்கள் கொடுக்கப்பட்டது. இஸ்பிர், அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை எப்படி இருந்தது? இஸ்பிர், பொறுமைகாரங்கள் யாசிருடைய குடும்பத்தாரே, நீங்கள் ஒதுங்கும் தலம் சுவனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப துன்பங்களும் துயரங்களும் ஏற்படக்கூடிய நேரத்திலே இன்னல்களை சகித்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய தன்மையை தவிர உடனே அல்லாஹ்வை ஏசுறது, அல்லாஹ்வை பேசுறது, அல்லாஹ்வை திட்டுறது, அல்லாஹ்வை வந்து வேற விதமான முறையில் என்றது இவைகள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. ஒரு மூமினுடைய ஒரு முஸ்லீமுடைய குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்க வேண்டும் என்றால் இது அல்லாஹ்வுடைய வேலை, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இப்படிப்பட்ட செயலை எனக்கு ஏற்படுத்துகின்றான், அவனே இந்த துன்பத்தை கொடுத்தான், அவனே இந்த துன்பத்தை நீக்குவான் என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வை குறைபட்டுக் கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. இப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அந்த யாசிருடைய குடும்பத்தினர்கள் அதை மேற்கொண்ட அந்த பொறுமையை பார்த்தீங்களா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்காக முதலே உயிரிட்ட பெண்மணி. சுப்ஹானல்லாஹ், மர்ம உறுப்பை ஈட்டியை வச்சு குதி சாவடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நமக்கு என்ன துன்பம் இப்படி ஏற்பட்டு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட சிரமம் இருக்கிறதா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக இந்த மாதிரி துன்பத்தெல்லாம் யாருமே அடையல. இப்படிப்பட்ட துன்பத்தை யாரும் அடையல. மர்ம உறுப்பை ஈட்டியை கொண்டு குத்துனான். சொன்ன அப்ப கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே வரியா, இல்ல உன் கணவனுக்கு நடந்த மாதிரி கொடுமை தான் உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஓடா உயிர் போனா போயிட்டு போக சொன்னாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் நம்ம பெண்களால் தாங்க முடியல, அப்படித்தானா இல்லையா? குழந்தைகளுக்கு ஏதாவது காய்ச்சலோ தலையடியோ வந்துட்டு சொன்னோம்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க? பொறுமையாக்கக்கூடிய பெண்மணி எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். பொறுமையாக்கக்கூடிய பெண்மணிகள் நமக்கு சிரமங்கள் ஏதாவது ஏற்பட்டோம்னா எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்லை. அவர்களுக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அது சாதாரணமா இல்லை. மர்ம உறுப்பு ஈட்டியை வச்சு குத்துவேன்னு சொல்றான். போடான்ட்டாங்க. போடா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால இதுக்கு ஏற்படுறோம்னா அல்ஹம்துலில்லாஹ், என் உயிர் போனால் இஸ்லாத்திலே போட்டும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கும்போது சொன்னாங்க, யாசிருடைய குடும்பத்தாரே கொஞ்சம் பொறுமைக்காருங்க, நீங்கள் போகக்கூடிய இடம், நீங்கள் ஒதுங்கும் தலம் சொர்க்கம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் நமக்கு எதை காட்டுன்னு சொன்னோம்னா நமக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நற்குணத்தை காட்டுது. அல்லாஹ்வுடைய தூதரோடு பழகிய அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை பார்த்து அவர்களும் தங்களுடைய குணங்களை அப்படி அமைத்துக் கொண்டார். கண்ணியத்துக்குரியவர்களை, அப்ப அந்த பண்பு வேணும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் லக்கத் அர்சல்னா, அதாவது யார் அல்லாஹ்வையும் மறுமையினால் நம்புகின்றார்களோ அவர் அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் இருக்குது. உங்களை சிரமம் ஏற்படுதா, கஷ்டம் ஏற்படுதா, என்ன பண்ணுங்க? நீங்க பொறுத்துக்கிறீங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமை இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுதல் இருக்குது. அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்காக எல்லாம் என்ன பண்ணாங்க? பொறுமை காத்தார்கள். அப்படிப்பட்ட குணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அந்த குணத்தை தங்களுக்கு ஒரு வரவழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் இந்த ரியாக்ஷன் பண்ணலையே. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் தஆலா நமக்கு இதுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இந்த மக்களிடத்துல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பூமி. இது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் திடுகூறாக இது அழிந்து விடும். இது மறுமையில வெற்றி இருக்குது, உங்களுக்கு வெற்றி மறுமையில் இருக்குது. நீ கொஞ்சம் பொறுமைகாருங்க.
இவன் சபூர் பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு வெற்றி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அதன் காரணமாக என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் எல்லாம் நல்ல குணத்தோடு நற்குணத்தோடு என்ன பண்ணாங்க, பொறுமை காத்தார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள், நற்குணத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பகலெல்லாம் ஒருவர் நோன்பு நோற்றும் இரவெல்லாம் நின்று வணங்கினால் என்ன நன்மை ஏற்படுமோ அது நற்குணத்தால் அடைந்திருக்கிறார்கள். அதாவது சொல்றாங்க, யாரு பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ இந்த நன்மையை என்ன பண்றாங்க, நல்ல குணத்தின் மூலமாக அடைந்து கொள்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்தி அபூதாவில் பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களில் அல்லாஹ்வுக்கு அதிகம் பிரியமானவர் பிறருக்கு அதிகம் நன்மை செய்யக்கூடியவரே. நாங்கள் மக்கள்ல அதிகமா அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க யாராம், மக்கள்ல அல்லாஹ்வுக்கு அதிகமாக பிரியமானவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவரே. செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது ஒரு முஸ்லீமுக்கு நீ கொடுக்கும் சந்தோஷம், அல்லது அவனுடைய சிரமத்தை போக்குவது, அல்லது அவனுடைய கடனை அடைப்பது, அல்லது அவனது பசியை போக்குவது ஆகியவையே. எனது சகோதர முஸ்லீமின் தேவையை நிறைவேற்றுவதற்காக நான் வெளியில் செல்வது, பள்ளியில் 1 மாத காலம் ஈத்திகாப் இருப்பதை விட சிறந்ததாக நான் கருதுகிறேன், அதுவே எனக்கு மிக விருப்பமானது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப இந்த நல்ல குணம் இருக்கு பாருங்க, ஒருவரிடத்துல இந்த நற்குணங்கள் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னோம்னா அல்ஹம்துலில்லாஹ், தீய குணங்கள்லாம் அவரோடு தன்னால போயிடும். நல்ல குணங்கள் ஒருவருக்கு ஏற்பட்டுச்சு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்கொள்கின்றேன், என் செயலை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி யார் நற்குணத்தோடு வாழ்கிறாரோ அவருக்கு மறுமையிலே அதிகமான தரஜாத் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், உங்களில் எனக்கு மிக பிரியமானவரை, மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. உடனே சொன்னாங்க, உங்களில் நற்குணம் உடையவரே சொல்றாங்க. மறுமையில எனக்கு பிரியமான மக்களாக நீங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல குணமுடைய மக்களா நீங்க இருங்க, எனக்கு மிக அருகாமையில் இருப்பீங்க, எனக்கு மிக நெருக்கத்தில் இருப்பீங்க. நாங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு சாஹிப் என்ன பண்றாரு, சாஹிபோட பேர் தெரியல, திடீர்னு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாவோட இருக்கிறாங்க, கொஞ்ச காலமா அப்படியே மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு, உடல்நிலை சரியில்லாம அளவுக்கு ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பண்ண அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, சாப்பிட்டு சரியா பேர் தெரியல, நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவு இருக்குதா, உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நோயெல்லாம் எதுவுமே இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் இப்போ வாழும்போது உங்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்குறோம், உங்கள்கிட்ட பேசுறேன், உங்களோட கலந்து கொள்கின்றேன். ஆனா நாளைக்கு நான் மௌத்தா போன பிறகு நான் எங்க இருப்பனோ நீங்க இருப்பீங்க யா ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க மிக உயர்ந்த இடத்துல இருப்பீங்க யா ரசூலுல்லாஹ், நான் எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நீங்க எங்கேயோ இருப்பீங்க யா ரசூலுல்லாஹ், நான் எங்க இருப்பேன் எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ், இந்த கவலை எனக்கு வந்து விட்டது யா ரசூலுல்லாஹ், அதனால தான் என் உடம்பு இப்படி போகுதுன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட அந்த பாசை வச்சிருந்தாங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்ப சொன்னாங்க, நீங்கள் யாரை பிரியப்படுகிறீர்களோ அவரோடு இருப்பீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க யாரை பிரியப்படுகிறீர்களோ அவரோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆதரவு கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு சஹாபி போர் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே எதிரிப்படைகளை பூந்து எதிரிப்படைகளோட தலைவரை பார்த்தே வெட்டுவாங்க. எதிரிப்படையுடைய தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பார்த்து வெட்டுவாங்க. இது எதிரிப்படைக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்முடைய தலைவர்கள்லாம் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவரை கொன்றாது எங்கேயாவது பார்த்தோம்னா உயிரோடு பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. உயிரோடு பிடிச்சவன் சொன்னா ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாங்க. உயிரோடு பிடிச்சவன் அவன் கையில கொடுத்த ஒரு தலைகளை கட்டி தொங்க விட்டு சுத்தி நின்று குஃபார்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சுத்தி நின்று அடிக்கிறாங்க, ஈட்டி ஊற்றி குத்துறாங்க, அடி ரத்தம் வழிந்தோடுகின்றது. அந்த நேரத்தை சொன்னாங்க, சுஹைபே, நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இந்த சிரமத்தை தப்பிச்சுக்கலாம். என்ன சொல்லணும் தெரியுமா, நான் அனுபவிக்கக்கூடிய இந்த வேதனையை முகம்மது அனுபவிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுன்னு சொல்றாங்க.
நீ விடுதலைக்கப்பட்டு விடுவாய், நீ போயிடலாம் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, என் தூதருடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட அன்பு வச்சுதாங்க பல மக்கள். கடைசியா குத்துறாங்க, சைதாக்கப்படுகிறார். இப்போ கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நபிகளார் மீது நேசம் கொள்வதாக சொல்லிக்கொண்டு, அவர் மீது புகழ் பாடுவதாக சொல்லிக்கொண்டு, அவர் மூழ்கு ஓதக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தந்த எத்தனையோ நல்ல காரியங்களை விட்டு விடுகிறோம். காண்பித்து தரப்படாததை எல்லாம் நாம் செய்கிறோம். மௌலுது காண்பித்து தரப்பட்டதா? இஸ்லாத்தில் உள்ளதா மௌலுது? சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமிங்கள் சொல்லக்கூடிய எகிப்தில் உள்ள அந்த சியாக்கள் ஏற்படுத்திய அந்த ஒரு நிலையை இன்னைக்கு என்ன பண்றாங்க? பள்ளிவாசல்ல வைத்து ஓதுறாங்க 12 நாளைக்கு. அது முதல்ல இந்த ஒரு வசனத்தையும் ஓதி அதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்றாங்க? ஓதி செய்யறாங்க. மார்க்கம் கட்டுத்தரப்பட்டதா? இது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தரப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சத்திய சஹாபாக்கு காண்பித்து தரப்படாத ஒன்று. 4 இமாம்கள் காண்பித்து தரப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரியமான மனைவி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த 50 ஆண்டு காலம் வாழ்கின்றார்கள். அவர் ஒரு வருடம் கூட இப்படிப்பட்ட ஒரு செய்தியை காண்பித்து தரப்படவில்லை. இன்னைக்கு என்ன பண்றோம்? உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த எத்தனையோ வழிமுறைகள் இன்று புறக்கணிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ்வினுடைய தூதர் மீது நாங்கள் அன்பு கொள்கின்றோம், நேசம் வைக்கிறோம் என்று சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொன்னானோ உங்களுக்கு அழகிய முன்மாதிரி அவரிடத்தில் இருக்குன்னு சொன்னானா இல்லையா? அந்த அழகிய முன்மாதிரி எடுத்து நடக்க வேண்டுமே தவிர எப்படிப்பட்ட குணமுடையவராக இருந்தார் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பும் கூட நபியாக தேர்ந்தெடுத்து மரணிக்கக்கூடிய காலம் வரை இந்த மக்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவராக, எப்படிப்பட்ட நற்குணமுடையவராக திகழ்ந்தாரோ அந்த நற்குணங்களை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அவர்கள் காண்பித்து தந்த அந்த செயல்களை செய்துதான் அல்லாஹ்வுடைய அன்பையும் திருப்பொருத்தத்தையும் பெற முடியுமே தவிர அவர்கள் காண்பித்து தராததை எல்லாம் நாம் செய்து அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரியம் கிடைக்கும் என்று நாம ஒன்றை கற்பனை செய்து செய்தால் இந்த காரியங்கள் எல்லாம் மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன் முடிஞ்சு போச்சு. நம்மால் ஏவித்த நம்மால் காண்பித்து தரப்படாத எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்படும், ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படிப்பட்ட குணமாக கேட்டோம்னா மிக நல்ல குணமுடையவராக இருந்தார். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் என்ன பண்ண பணி செய்தேன். 10 ஆண்டு காலமும் நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஏன்பா இப்படி செஞ்சாச்சு என்று ஒரு நாள் கூட சொல்லவில்லை அவர்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு காரியத்தை நான் செய்யாத காரியத்தை பார்த்து இந்த காரியத்தை நீ இப்படி செய்திருக்கலாமே என்றும் அவர்கள் சொன்னதில்லை என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட குணமுடையவர் பாருங்க. அவ 10 வருஷ காலம் பணி செஞ்சுக்கிறாங்க. நம்மளால ஒரு 2 நாளைக்கு வேலை செஞ்சோம்னா நம்ம எத்தனை குறைங்க நம்ம கண்டு சொல்லிடலாம். 2 நாளைக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா ஒரு இடத்துல என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ நம்ம எல்லாம் விளாவரே சொல்லிடுவோம். அப்படியே 10 வருஷ காலம் வேலை செய்யறாங்க. ஒரு நாள்ல கூட என்னப்பா ஏன் இப்படி செஞ்ச கேட்டது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படிப்பட்ட குணமுடையவர்? ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு யூத சிறுவன் பணி செய்கிறான். ஒரு யூத சிறுவன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றான். கொஞ்ச நாளா ஆளை காணையில வரல, கொஞ்ச நாளா வர இல்லை, வேலைக்கு வர இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன பண்றாங்க? மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, எங்கப்பா அந்த பையனை காணாம எங்கன்னு சொன்னாங்க. யார சொல்லலாம், மிக நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் அப்படின்னா. சுப்ஹானல்லாஹ். அவன் மிக நோய்வாய்ப்பட்டிருக்கான்னு சொன்ன உடனே சஹாபாக்களோடு என்ன ரசூலுல்லாஹ் போறாங்க வீட்டுக்கு, யூதனுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அவன் என்ன பண்றான்? படுத்து கிடக்கின்றான். அது கடைசி கட்டம், அது கடைசி கட்டமான ஒரு சூழ்நிலையில தான் அவன் படுத்து கிடக்கிறான். பார்க்குறாங்க, பார்த்து சொல்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பான்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ண தன்னுடைய தந்தையை பார்க்கறான். ஏறிட்டு தன் தந்தையை பார்க்கறான்னு சொல்றாரு, அபுல் காசிம் கட்டுப்படுப்பான்னு சொல்றாரு. அவர் ஏன்? அவர் அந்த முஹம்மதுடைய அபுல் காசிம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை பார்த்து வளர்ந்த சிறுவன். அந்த குணத்தை, அவருடைய குணத்தை பார்த்து வளர்ந்த சிறுவன். அந்த யூதர்களும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் மீது கால் புணர்ச்சி கொண்ட மக்களாகத்தான் இருந்தார்கள், வெறுத்தார்கள். இருந்தாலும் கூட இவர் உண்மையாளர் என்ற உள்ளத்தில், அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்தது.
இவர் நீதி வழங்கினால் சரியான நீதி வழங்குவார் என்ற எண்ணம் இருந்ததன் காரணமாக வெளியூருக்கு சென்றால் தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை முகமதிடத்திலே கொண்டு கொடுத்து விட்டு செல்வார்கள். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதனுக்கும் பிரச்சனை வந்து விட்டால் நேரா முகமதுடைய வீட்டுக்கு வருவார்கள். ஏன்? அவர் நீதி சரியாக வழங்குவார். தன்னுடைய இனத்தான் இவர் முஸ்லீம் என்று பாகுபாடு காட்ட மாட்டார். யார் இடத்துல சத்தியம் இருக்கிறதோ அதை சரியாக வழங்குவார் சொல்லி நேரா அல்லாஹ்வுடைய தூதர் வருவாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்த அந்த யூத தந்தை சொல்றாரு, நீ அபுல் காசிம் கட்டுப்படுப்பான்றார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த சிறுவன் சொன்னான். அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டது, மௌத்தா போயிட்டான். அல்லாஹ் தூர் சொன்னாங்க, நரகில் இருந்து ஒருவர் காப்பாற்றப்பட்டார் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, நம்முடைய குணங்கள் எல்லாம் இன்று வாழக்கூடிய மக்களிலே பெரும்பான்மையான மக்களுடைய கூத்தாடிகளுடைய எண்ணம் குணம் எப்படி இருக்கின்றதோ, சினிமாக்காரருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதோ, சினிமாக்கார பெண்களுடைய நடவடிக்கைகளுடைய ஆடை அலங்காரம் பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றதோ அதை பார்த்து தன்னுடைய ரோல் மாடல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்களும் வாலிப பெண்களும் கூட இன்று மாறிவிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு யாருங்க ரோல் மாடலு? கலிமா சொன்ன ஒரு முஸ்லீமுக்கு ரோல் மாடல் யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு யூத சிறுவன் ஒரு யூதன் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவன் கலிமா சொன்ன உடனே என்றால் நம்ம என்ன பண்றோம்? இன்றைக்கு பேட்டி கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிப பெண்களை நாம் பார்க்கிறோம். டிவிகள்ல இந்த வரக்கூடிய மொபைல்கள்ல செய்திகளை வருது, எனக்கு தளபதி தான் அண்ணன் மாதிரி, அவருக்கு நான் எதை வேணாலும் கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். யாரே நீ? ஈமான் கொண்ட பெண்மணி, உன் வாயில் எப்படிப்பட்ட வார்த்தை வர வேண்டும்? என்னுடைய வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றல்லவா வர வேண்டும். இன்று நம்முடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் என்ன பண்றாங்க? பேட்டி கொடுக்கிறாங்க. இவனை கூத்தாடிய பார்த்து, அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். யாருக்காக? யாருக்காக? தனக்காக, தன் குடும்பத்தினருக்காக, தன்னுடைய வழிவரக்கூடிய அத்தனை மக்கள் அவன் சேகரித்து வைக்கிறான். உனக்கு என்ன நன்மை செஞ்சிட போறான்? நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு என்னங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் உனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் துன்பத்துக்குள்ள அவர்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல. உனக்கு நீ முஸ்லீம், உனக்கு ஏதாவது துன்பங்களோ சிரமங்களோ ஏற்பட்டால் அவர் என்ன பண்றாரு? கஷ்டப்படுறாரு, வருத்தப்படுறாரு. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் சொன்னாங்க, நீங்க ஒளி செய்து விட்டு ஓடி வராதீங்க பள்ளிக்குள்ள. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நம்ம போடக்கூடிய தரையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. நம்ம படிங்களால அப்படி தரையில் போட்டு வச்சுக்கிறோமா இல்லையா? நீ காலை கழுவிட்டு ஓடி வருவேன், வலிக்கு கீழே விடுவேன், முட்டி ஓடியும், இடுப்புல அடிப்படும். சுப்ஹானல்லாஹ். என்ன பண்ணாத? நீ ஓடி போவாத, நடந்தே போ. இமாம் எதுல நிக்கிறாரோ அதுல போய் சேர்ந்துக்கோ. உனக்கு தவறுனத பின்னாடி சொல்லு. சுப்ஹானல்லாஹ். எப்பேற்பட்ட நம்மீது அன்பு கொண்டவர், நாம் ஏற்றுக்கொண்ட தூதர் நம்மீது எப்படிப்பட்ட அன்பு கொண்டவர். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அவங்களும் நம்ம ரோல் மாடலா எடுக்கணுமா? எவனோ சினிமா கூத்தாடிட்டு நம்ம போகணுமா? அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆழ்மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்களை மக்களை பிரித்ததன் பிறகு அல்லாஹ்ட்ட அப்படியே சஜ்தாலே விழுந்து கிடப்பாங்களாம். முஹம்மதே தலையை தூக்குங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க என்று சொன்னதுக்கு அவங்க சொல்லுவாங்களாம், உம்மத்தி உம்மத்தி, உம்மத்தெல்லாம் நரகத்தில் இருக்கிறாங்களே. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மீது இரக்கம் கொண்டவர் யார்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஆழ்மனதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய பெண்மணிகளே, இளம் பெண்களே, வாலிபர்களே, நமக்காக துன்பப்படக்கூடியவர், நம்முடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய துன்பமாக நினைக்கக்கூடியவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களையுமே நான் நேசம் கொள்ள வேண்டுமா? அவர்களையுமே நான் பிரிய வைக்க வேண்டுமா? அவர்களை நாம் ரோல் மாடலாக எடுக்க வேண்டுமா? ஒன்னும் கூட்டாக எடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நமக்கு நாளைக்கு மறுமை, இந்த உலக துச்சமானது, மிக அற்பமானது, இடுகூறாக அழிந்து விடும். மறுமைதான் நிரந்தரம். அந்த மறுமையிலே நிரந்தரமாக வாழ்வது ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களிலே பெரும்பான்மையான மக்கள் நரகத்தில் இருப்பதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர்கள் உம்மத்தி உம்மத்தின் அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் மிக நற்குணமுடையவர். அல்லாஹ்வை சொல்லி காட்டுகின்றான், வைன்னக லஅலா குலுகின் அதீம், அவர் மிக உயர்ந்த நற்குணமுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதர வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதையெல்லாம் மார்க்கமாக காண்பித்து தந்தார்களோ அதை எடுத்து நடந்து ஈரோடையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹஸான் இலா யௌமி அம்மா பஅத். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணம் என்ற தலைப்பில் நாம் பேசினோம். சில செய்திகளை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் நபிகளாரோடு இருந்தோம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குணத்தால் சிறந்தவரே நாங்கள், குணத்தால் சிறந்தவரே என்று. அப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ குணத்தால் சிறந்த மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காண்பித்த பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து ஈருலகிலும் வெற்றி பெற்ற நல்ல மக்களாக மாற வேண்டும். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.